நீலாங்கரை வீட்டிலிருந்து டெல்லி புறப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். கரூர் துயர சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள டெல்லியில் ஆஜராகுமாறு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பிய நிலையில் தற்போது சென்னை நீலாங்கரையிலிருந்து தாவேக தலைவர் விஜய் டெல்லிக்கு புறப்பட்டார். இந்த செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குமார் வழங்கின கேட்கலாம். வணக்கம் குமார், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. கரூர் சம்பவத்தை குறித்து டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு விஜய் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டுள்ளார். அதாவது கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் இவ்வழக்கை விசாரிக்க சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதன்பின் கரூர் சம்பவத்தில் ஏற்பட்ட இடத்தில் நேரில் சென்று சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் விசாரித்தனர். அதேபோல் விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய வாகனங்களையும் சோதனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளை டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் சுமார் 20 மணி நேரம் விசாரித்தனர். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் இன்று டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு விஜய் சுமார் 11 மணி அளவில் ஆஜராகிறார். அதற்காக சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையத்தை நோக்கி தற்போது புறப்பட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். இன்றும் நாளையும் 2 நாட்கள் சிபிஐ விஜய் விசாரிக்க உள்ளது. அதன் பின் நாளை மாலையே சென்னை திரும்ப வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.